அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் KP அன்பழகன் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாலக்கோடு தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் KP அன்பழகன் 1,02,807 வாக்குகள் பெற்று தனது வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் KP அன்பழகன் தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார். 39,042 வாக்குகள் வித்தியாசத்தில் KP அன்பழகன் வெற்றி பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக சார்பாக போட்டியிட்ட KP அன்பழகன் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். KP அன்பழகன் 1,02,807 வாக்குகள் பெற்று தனது வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். KP அன்பழகன் 39,042 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் KP அன்பழகன் வெற்றி பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. 39,042 வாக்குகள் வித்தியாசத்தில் KP அன்பழகன் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் KP அன்பழகன் 1,02,807 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெருந்துறை தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக சார்பாக போட்டியிட்ட ஜெயக்குமார் தனது வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 69,387 வாக்குகள் பெற்று 10,023 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயக்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார் தனது வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் 69,387 வாக்குகள் பெற்ற ஜெயக்குமார் 10,023 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக சார்பாக போட்டியிட்ட ஜெயக்குமார் அவர்கள் தனது வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். 69,387 வாக்குகள் பெற்ற ஜெயக்குமார் அவர்கள் 10,023 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் ஜெயக்குமார் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மொத்தம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் 69,387 வாக்குகள் பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார் 10,023 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.